தாமஸ் சொல்ல போகிறீங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வச்சுங்க, பேட்டரி எக்ஸல் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி வந்துருக்கு. அதுக்கு பொருள் பூரா வாங்கியிருக்கோம். அந்த பொருளை பார்க்க போகிறீங்க. பாருங்கள், உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன். இருங்க, எக்ஸல் பார்க்கலாம். உங்கள் வண்டிக்கு வேணால் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய வண்டி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா போட்டு விட்ருக்காரு. எம்எஸ்எஸ் பாத்தில் வந்துச்சு, பாஸில் வந்து எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாமே நர்ஸாக வாசிக்கணும், பெயிண்டிங் பண்ணி நர்ஸாக பண்ணுங்கள். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இன்ஜினை ஆக்கியே கொடுத்துட்டாரு நம்மளுக்கு. மற்றபடி ட்ரிம்மு டயர் டியூப் எல்லாம் மாற்றணுங்க. அப்புறம் பின்னாடி சீட்டு கீட்டெல்லாம் டேங்க் கவர் எல்லாம் மாற்றி ஆகணும். முன்னாடி ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சாகணும். பார்த்தீங்கன்னா இதுக்கு வாங்கியிருக்க பொருள் பார்க்கலாம் வாங்க. மக்காடு 2 இல்லை, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீடோமீட்டர் கிட்டார், பாட்டு கேட்குற மாதிரி அது வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா த்ராட்டில் 3 ஸ்பீடு ரிபேஸு அந்த த்ராட்டில் வாங்கியிருக்கோம். கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 48 வோல்ட்டு 60 வோல்ட்டு ஸ்மார்ட் கண்ட்ரோலு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபு டிசி கன்வெர்ட்டர் வாங்கியிருக்கோம். 60 வோல்ட்டு டு 70 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிபி நார்மலாக ஒரு எம்சிபி ஒன்று வாங்கியிருக்கோம். உங்கள் வண்டிக்கு வேணாலும் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். உங்கள் வண்டிக்கு வேணாலும் நீங்கள் பாஸ் வச்சுன்னு பண்ணிக்கலாம். இல்லை வீட்டுக்கு வந்து பண்ணி தருவோம், வீட்டுக்கு வந்து பண்ணிக்கலாங்க. வேணுங்கிற கால் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, எம்சிபி ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட்டு, பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட் எதுவுமே இல்லைங்க, டேஞ்சர் இல்லை. காட்டுறேன் பாருங்கள், டேஞ்சர் லைட் எதுவுமே கிடையாது. அதனால் டேஞ்சர் லைட்டும் வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட்டு. டேஞ்சர் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக் கேட்டார். ரிமோட் லாக்கு இதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு தனியாக பிரித்து வீடியோ காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ செட்டு, இத்தனை லாக்கு. அப்புறம் உங்களுக்கு பிரேக் லிவர் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா பிரேக் லிவர் எதுவுமே இல்லை வண்டியில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனால் பிரேக்கில் வாங்கியிருக்கோம். வண்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக் லிவரு புட்ரஸ் பவுண்டு கீண்டு எதுவுமே இல்லைங்க. அதனால் பிரேக் லிவரு எக்ஸ்ட்ராட்டில் வந்துடும். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிரேக் லிவரு. ஒரு சுவிட்சில் தனி வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா பிரேக் ஒயரு 2 செட்டு பிளாக் அண்டு ஃப்ரண்ட்டு வாங்கியிருக்கோம். உங்களுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்காடு 2 செட்டு 1300 மக்காடு 2 செட்டு ஒரிஜினல் பீஸு. பேக்கு ஃப்ரண்ட் மக்காடு வாங்கியிருக்கோம். அப்புறம் பேட்டரி வைக்கிறதுக்கு பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம், சீல்டு பாக்ஸு. இதெல்லாம் வாங்க உங்களுக்கு பிரித்து காட்டுறேன், பிரித்து எப்படின்னு காட்டுறேன். தாமஸ் எல்லாம் பிடிங்க. குட்டி வீக்கில் போனாலும் ஹெல்மெட் போட்டு விட்டுங்க, அதான் நல்லது. பற்றி நம்ம எக்ஸல் மாட்ட போகிறோம். வாங்க, பொருள் பூரா வாங்கி வச்சுருக்கோம். பொருள் பூரா அங்கே இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். வாங்க அப்படி பொருள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்காடு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பீஸ் மக்காடு. பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டி இருக்குங்க, பக்கா குவாலிட்டி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்துடும் மக்காடு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு மக்காடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு மக்காடு முன்னாடி பண்ணுறது உங்களுக்கு இப்படி வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடுங்க மக்காடு ஃப்ரெண்டு. மாட்டுறதாங்க, எல்லாம் மாட்டுறதா உங்களுக்கு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பீ செட்டு. பார்த்தீங்கன்னா எக்ஸல் சாவி போட்டால் உங்களுக்கு பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் 100 செல்ஃப் மாடல் டீ செட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுங்க, ஆனால் ஒர்க் ஆகாது. இது நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பெட்ரோல் டேங்கில் மாட்டிடலாம் சாவியை. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ராட்டில் 3 ஸ்பீடு. பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் தான் உங்களுக்கு இப்படி வரும். அப்புறம் வாங்கிட்டு வந்துடும். இல்லை இதுதான் அந்த சைடு வரும், இது உங்களுக்கு இந்த சைடு வரும்.
மாட்டும் போது காட்டுறேங்க. இந்த சைடு வந்துடுங்க. கழட்ட முடியல பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கண்ட்ரோல் வயர்லெஸ். இது பார்த்தீங்கன்னா மோட்டரை தண்ணிக்குள்ளே முழுங்கினாலும் உங்களுக்கு வண்டி ஓடும். எனக்கு தெரியுமா இருக்கும். ஸ்மார்ட் கண்ட்ரோலு வயர்லெஸ். இது பார்த்தீங்கன்னா வண்டிக்கு மாட்ட போகிறாங்க வண்டிக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் டேங்க்கில் வந்துடும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிபி வாட்டர் ப்ரூஃப் எம்சிபி 72 வோல்ட்டு 6 வோல்ட்டு 36 வோல்ட்டு சாரி கொடுக்கலாம் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிபிங்க. பார்த்தீங்கன்னா மெயின் பேட்டரி சப்ளை ஆன் பண்ணி கட்டுறா போகுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சர் லைட்டு பேக்கில் ஒரு டேஞ்சர் லைட் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் டேஞ்சர் லைட் இல்லை, இதுக்காக டேஞ்சர் லைட் வாங்கியிருக்கோம். பல்ப் இல்லை, உள்ள பல்ப் வாங்கணும். அவ்வளோ தெரியுங்களா? இது மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே தரும். டிஸ்பிளே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் டிஸ்பிளே பாட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் டிஸ்பிளே பாட்டு கேட்கலாம். உங்களுக்கு பேட்டரி பட்டு ஆன் ஆஃப் சுவிட்சு செட்டாக வந்துடுங்க. புது கிட்டு இந்த கிட்டு வந்துடும் உங்களுக்கு. அடுத்து உங்களுக்கு ரைட் சைடு பிரேக்கு. உங்களுக்கு ரைட் சைடு பிரேக்கு. ரைட் சைடு பிரேக் செட்டு உங்களுக்கு. பிரேக் செட்டுக்கு எல்லாம் வந்துடும். ஃபிட்டிங் உங்களுக்கு பொருள் மட்டும் தான் காட்டுது. ஃபிட்டிங் மட்டும் தான் இருக்கணும். அடுத்த பார்ப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் லாக்கு. இதுதான் ரிமோட் லாக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கு அன்லாக்கு வண்டி செல்ஃபு எல்லாம் இதில் போட்டுக்கலாம். எல்லாம் ஃபிட்டிங்கில் பார்ப்பீங்க. ஒயரிங் கனெக்ஷன் பார்ப்பீங்க. அடுத்த நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பாக்ஸ். பேட்டரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி உள்ள வச்சுக்கலாம். 60 வோல்ட்டே வச்சுக்கலாம். பார்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 100 கிலோமீட்டர் போகிற மாதிரி கேட்டிருக்காரு. மைலேஜ் ஒரு 100 கிலோமீட்டர் போகலாம் பண்ணிக்கலாம். டோட்டலாக அந்த வண்டிக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிலோமீட்டரு லோடு ஃபுல்லாக போட்டுருக்குன்னு உங்களுக்கு 1500 வாட்ஸ் மோட்ரு போட்டு கொடுத்து அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 58 ரூபா சார்ஜரோட சேர்த்து 60 ரூபா பக்கம் வருதுங்க. பார்ட்டி பார்த்தீங்கன்னா 30 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரு. இந்த பாதி கொடுத்தாருன்னா உங்களுக்கு பக்கம் நீட்டாக பண்ணிக்கலாம். இந்த மற்ற வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 48 ரூபா 42 தான் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நர்ஸா வீலை காட்டுங்க. வீலை பாரு. வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிம்மு எல்லாம் போயிடுச்சு. வீல் டயர் ரிம்மு, முன்னா டயர் ரிம்மு, அப்புறம் பேக் மக்காடு ஸ்டேகி எல்லாமே உங்களுக்கு வேலை செய்ய வேண்டியது. பின்னாடி சேக்க வச்சு ஃப்ரெண்டு சேக்க வச்சு இது வண்டி பார்த்தீங்கன்னா நர்ஸாக புது வண்டி மாதிரி போட்டதுனால உங்களுக்கு ரேட் அதிகம். மித்த வண்டி தான் கம்மி வருங்க. அதனால் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். அதனால் நீங்கள் நார்மலாக உங்களுக்கு வண்டி ஓல்டு மாடல் பண்ணுற மாதிரி தான் ரேட்டு கம்மியாக வரும். பார்த்தீங்கன்னா வண்டி நர்ஸாக ஸ்டோர் ரூம் வண்டி எப்படி இருக்கும் அது மாதிரி பண்ண போகிறோம். பெயிண்டிங் பண்ணி சர்வீஸ் பண்ணி பண்ணுறதுனால தான் ரேட் ஓவர். பார்ட்டி ஒன்று கவலை எழுதிட்டாங்க பண்ணி சொல்லிட்டாங்க. நான் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி அடுத்த எல்லாம் போச்சுன்னா முடிஞ்சது. பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செல் தான் போட்டு பண்ண போகிறோம். லித்தியம் மைனு பார்த்தீங்கன்னா ஈவி கிரேடு 3C செல்லு. பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது செல்லு. இதாங்க யூஸ் பண்ண போகிறோம். அந்த செல்லு தான். செல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஸ்டாக் நிறைய இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா செல்லு இதை போட்டு 60 AH அதாவது 60 வோல்ட்டு 60 AH பேட்டரி பண்ண போகிறோம். பேட்டரி ரேட்டு 32,000ரூவாங்க. சார்ஜர் சேர்த்தா 35 ரூபா வந்துடும். 2 வருஷம் பேட்டரிக்கு வாரண்டி இருக்குது. வேணுங்கிறவங்க பேட்டரி உங்களுக்கு எத்தனை வோல்ட் வேணும்னு சொல்லுவாங்க. கால் பண்ணுங்கள். 9025717149 இந்த நம்பர் கூப்பிடுங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும் கேளுங்க சொல்கிறேன். நம்பர் என்ன சொல்லுங்கள் 9025717149 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸல் கன்வெர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். வாங்க கைஸ் இவ்வளோ பொருள் வாங்கியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்ரு மட்டும் நம்ம பெண்டிங் இருக்குது. மோட்டர் வந்துட்டுருக்கு. வந்து உங்களுக்கு மோட்டர் ஃபிட்டிங் பண்ணும்போது இந்த வண்டி அடுத்து சர்வீஸ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி பெயிண்டிங் பண்ணி போகிறத உங்களுக்கு அடுத்த வீடியோ அட்டாச் பண்ணி விடுறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்தாலும் வரலாம், இல்லை அந்த வீடியோ முழு வீடியோ ஒட்டுக்காக வந்தாலும் வரலாம். எடிட் கையில் தான் இருக்குது, பார்த்துக்கலாங்க.